அப்போதான் வாழ தோணும். உன்னை பார்த்தா கண்ணு ஊறுதே, கண்டமாகுதே, புத்தி மாறியே சத்தம் போடுதே. நீ தொட்டு பேச கூச்சமாகுதே, மூச்சு வாங்குதே, காலு வழி போகலாங்குதே. உள்ளார ஐயோடா அவ பார்த்த பார்வை, ஐயோடா அவளோட போத கண்ணாலே தள்ளி போய் உயிராடுதே. ஐயோடா அவ பார்த்த பார்வை, ஐயோடா அவளோட போத கண்ணாலே. பேபி உன்னை நான் கட்டி கட்டி பத்து புள்ள குட்டி ரொம்ப குட்டி குட்டிய பெத்து தரட்டா. நம்ம ஹனி மூணில் கூட்டி போகட்டா. முத முத பார்த்ததும் ஹார்ட்டுக்குள் இடியும் மின்னலும் இருக்குதே. உன் பேச்சில்லதும் மெதுவா கரையுதே. புது புது ஃபீலிங்கும் ஹீலிங்கும் இரவு பகலும் கொடுத்தியே. உன் மூச்சில் மனமும் மெதுவா உறங்குதே. உங்க அம்மம்மா பெத்த மகளின் மருமகள் நான். உங்க அப்பப்பா பெத்த மகனின் மருமகள் நான். உங்க அம்மம்மா பெத்த மகனின் மருமகனா. உங்க அப்பப்பா பெத்த மகனின் மருமகனா. அம்மம்மா அம்மா அப்பப்பா அப்பா அம்மம்மா அப்பப்பா அப்பா. கண்ணமே ஏன் உன்னால உள்ள பூந்தது தன்னால. கண்ணமே ஏன் கண்ணால வெந்து செவந்து புண்ணாக ஏதோ நானும் ஒளர. கொஞ்சம் காதல் வளர உள்ள வெக்கம் வளர. அவ வந்தா தேடியே தன்ன நேரம் நிக்குது, மோகம் சுக்குது, வார்த்தை திக்குதம்மா. நெஞ்ச பூட்டி வச்சத வந்தொடச்சிட்டம்மா. கட்சி சேர நிக்குது, கண்ணழைக்குது, பொண்ண நெங்கிடமா. அங்கு தேங்கி நிக்குது, வந்தெடுத்துக்குமா.
தத்தா பத்தாவது பாட்டில் நான் குடிக்க அண்டால கண்டா சேஸ் அடிக்க கேட்டா வெட்டி கொண்டாங்கடா என் பசி நான் தண்ணிக்க டவுன் 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 புகையில அறுவடைக்கு தயாரான அப்பனட்ட களையெடுத்து தலைவலிய போக்கி பதகு தலையெழுத்து ஆட்டாத ஆட்டம் போட்டா கட்டி வச்சு கோடில கட்டி லாரில ஏத்தி அறுத்து போட்டு அனுப்பிட்டு ஃபேக்டரிக்கு எல்லாம் ப்ளூ பிரிண்ட் தெரியும் மிஷன் சக்சஸ்ஃபுல்லா முடியும் அடிய வந்தா உன்னைய பாடையில் வைப்பேன் கோல்சாமிக்கு அதோட ஆட்டு சாரை பீடி சுருட்டு கேங்கல இல்ல பொய் புரட்டு விளையாட்டு போல வேலையை நோத்த வேர்ல்டு வைடு லிங்க் எல்லாம் உருவம் நம்ம ரூல்ஸ் உருவாதிட்ட நம்ம டூல்ஸ் அத்தனை பேரு அசைவம் ஒரே மாதிரி சிக்கி இது சிங்கிள்ஸ் இல்ல கும்பல் சண்டை கெளிச்சு கெளிச்சு கழிச்சு போயிட்டு பத்த வச்சு புகைய விட்டா பவர் கிக்கு பவர் கிக்கு மிளகா தட்டி முட்டி குழம்புல கொதிக்குது பார் அந்த காலழகு அடித்தடி விட்டு குத்து எங்க வீட்டு சமையல் வர அட கலந்திருக்கு கட்டி பல்ல கட்டி இங்க என்ன குத்த காத்திருக்கு அதுதான் கணக்கு இந்த கத்தி வர ரகம் வா நான் sketch எனக்கு புரிதா உனக்கு மில்லி உள்ள போனா போதும் இல்லி வெல்ல வருவான்டா மில்லி உள்ள போனா போதும் இல்லி வெல்ல வருவான் பா ஊருக்குள்ள எனக்கு ஒரு பேர் இருக்கு கேட்டாலே அதிரும் பார் உனக்கு போஸ்டர் ரெடி அண்டர் ரெடி கொண்டாடி கொடுத்தனண்டி அண்ணன் வர்றார் வெளிவிடு அண்ணன் நான் இறங்கி வரவா தெல் கொடுக்கும் சிங்கத்தை சீண்டாதப்பா எவ தடுத்தும் என் ரூட்டு மாறாதப்பா நான் ரெடி தான் வரவா அண்ணன் நான் தனியா வரவா தர நடுக்கிற பர அடிக்கணும் நாடத்தா விரல் எடுக்கிற தீபம் தான் நாய தத்தா பத்தாவது பாட்டில் நான் குடிக்க அண்டால கண்டா சேஸ் அடிக்க கேட்டா வெட்டி கொண்டாங்கடா என் பசி நான் தண்ணிக்க நீயும் நானும் அப்பதான் வாழ தோணும் உன்னை பார்த்தா கண்ணு ஊறுதே கண்டமாகுதே புத்தி மாறியே சத்தம் போடுதே நீ தொட்டு பேச கூச்சமாகுதே மூச்சு வாங்குதே காலு வழி போகலாங்குதே உள்ளார கையோட அவ பார்த்த பார்வையோட அவளோட போத கண்ணாலே ஏறுதே தள்ளி போய் உயிராடுதே கையோட அவ பார்த்த பார்வையோட அவளோட போத கண்ணாலே ஏறுதே தள்ளி போய் உயிராடுதே நிலவுல ஒரு பாதியா நிலத்துல விழும் மீதியா எனக்குன்னு வந்த ஜோடியா மயக்குது என்ன கோடியா நிலவுல ஒரு பாதியா நிலத்துல விழும் மீதியா எனக்குன்னு வந்த ஜோடியா மயக்குது என்ன கோடியா அழகு நானியும் நானும் கிட்டே இல்லை யாரும் காத்தெல்லாம் யாரு வாசம் மூவரில் மோதி பேசும் சிரிச்சா போதும் கத்தி வீசுதே மின்னல் பேசுதே அந்த நேரமே கண்ணு கூசுதே என் ஊரே சாசிக்கி ஓடுதே சொக்கி ஓடுதே என் கனவெல்லாம்
என்னை அள்ளி சாப்பிடாதே முந்தன் நெஞ்சில் ஓய்வெடுத்தேன் என்னை எங்கு கூப்பிடாதே உன்மேல் ஆசை ஆசை வைத்தேன் என்னை அள்ளி சாப்பிட. ஹாய், உங்களோட பேர்? சரி, இன்னைக்கு உங்களோட 20 பர்த்டேன்னு சொல்லி உங்களுக்காக ஸ்பெஷலாக கிஃப்ட்டுகள் வந்திருக்கு. சரியா? யார் அனுப்பியிருப்பாங்க? அம்மா. அம்மாவோட பேர் ரஜனிகா. ஓகே, வேறு யார் அனுப்புவாங்க? அண்ணா. அண்ணாவோட பேர்? ஓகே, எங்கே இருக்கார் அண்ணா? வெளிநாட்டில் இருக்கார். எந்த நாட்டில் இருக்க? ரொமேனியா. ஓகே, வேறு யார் அனுப்புவாங்க? வேறு யார் அனுப்புவாங்க உங்களுக்கு கிஃப்ட்? அண்டாக்களோட பேர்? ஓகே ஓகே, வேற? பெரியம்மா. பெரியம்மான பேர் என்ன? சரி, ஓகே. உங்களுக்காக வந்த கிஃப்ட்டுகளை ஒன்று ஒன்றா பார்ப்போம். சரியா? உங்களுக்காக ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி கேக் வந்திருக்குது. ஓகே, அதையும் அப்படி வைப்போம் மேசையில். சரி, உங்களுக்காக பர்த்டே பேண்டும் க்ரௌனும் வந்திருக்கு. அதையும் அப்படியே தலையில் போட்டுக்கொள்ளுங்க. உங்களுக்காக கேக், க்ரௌன் அண்ட் பேண்ட் வந்திருக்குது. அது மட்டும் இல்லை, இன்னும் ஸ்பெஷலான கிஃப்ட் வந்திருக்குது. சரியா? பொருளிலேருந்து அனுப்பியிருந்தா யாராக இருக்கலாம்? பெரும்பாலும் வந்திருக்கலாம் அங்கே இருந்தும். அண்ணா. வேறு யாரெல்லாம் இருக்காங்க? மாமா. மாமாவோட பேர்? ஓகே, எங்கே இருக்கார் அவர்? ஜெர்மனில் இருக்கார். சரி, வேறு? இங்கேருந்து வேறு யார் அனுப்புவாங்க? தெரியல. சரி, உங்களுக்காக வந்த அடுத்த கிஃப்ட்டை பார்ப்போமா? ஓகே, உங்களுக்காக சாக்லேட் பாக்ஸ் வந்திருக்கு. சரியா? உங்களுக்காக ஃபுல்லாக சாக்லேட்டாகவே பாக்ஸில் அனுப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, லாஸ்ட்டாக ஒரு கிஃப்ட் இருக்குது. அது ஸ்பெஷலான கிஃப்ட். அதை பார்க்க முதல் பெரும்பாலும் யாராக இருக்கலாம்? அம்மா. எதனால் அம்மாவாக இருக்கும்? கேட்டீங்க. இப்படி செய்யணும்னு கேட்டிங்களா? ஓகே, அதனால் அவங்கள அத்தான் இருக்குமா? உள்ள வேறு யாரும் செஞ்சுருக்கலாமே, வேறு யாரும் கொடுத்துருக்கலாமே எப்படி கிஃப்ட்? ஏன்னா அம்மாவை தான் கெஸ்ட் பண்ணுறீங்க. அம்மாவோட இது கேட்டதாலையா? வேறு யாரும் செஞ்சுருக்கலாம். சரி, ஓகே. மிக்கிட்டே வந்து அந்த சாக்லேட்டை வாங்க. சரி, உங்களுக்காக லாஸ்ட்டாக ஒரு கிஃப்ட் வந்திருக்கு. சரி, அம்மாவை தவிர வேறு யாராவது செஞ்சுருந்தா யாராக இருக்கலாம்? அண்ணா. 2 பேரில் ஒரு ஆள். அப்படியா? சரி, அடுத்த கிஃப்ட்டை பார்ப்போமா? என்ன அந்த ஸ்பெஷலான கிஃப்ட்? ஆனால் அதை பார்க்கும் போது நீங்கள் சொல்லணும் என்ன கிஃப்ட்டுன்னு. சரியாக கெஸ்ட் பண்ணி சொன்னால் தான் அதை ஓப்பன் பண்ணலாம். அதே கூட தான் யாருன்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம். சரியா? இதுக்குள்ளே ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு. நீங்கள் எதிர்பார்த்த கிஃப்டாகவும் இருக்கலாம், எதிர்பார்க்காத கிஃப்டாகவும் இருக்கலாம். என்னவா இருக்கலாம்? தெரியல. மிக்கிட்டே இருந்து வாங்க பார்ப்போம். சரி, என்னவா இருக்கும்? தெரியலையா? செங்கல்ல ஒரு வேலை. சரி, மேக்கப் திங்ஸில் ஏதாவது வந்திருக்கும்? அப்படி வந்திருக்குமா? அது வரலையே, வேறு ஒன்று வந்திருக்கு. ஓப்பன் பண்ணி பார்ப்போமா? ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம். சரி, என்ன வந்திருக்கு? ஃபோன். டப்பா. சரி, உங்களுக்காக கேலக்ஸி டப் வந்திருக்கு. சரியா? ஓகே. மற்றது என்ன வந்திருக்கு? ஃபோன் கவர். சரி, உங்களுக்காக இவ்வளோ கிஃப்ட்டும் யார் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க? அம்மா. அம்மாவா அண்ணாவா? அம்மா. ஷூரா? ரோங்கா சொன்னால் கிஃப்ட்டை மிக்கி கொண்டு போயிடும். ஓகேயா? சரி, உங்களுக்காக இவ்வளோ கிஃப்ட்டும் அரேஞ்ச் பண்ணது வேறு யாரும் இல்லை, உங்களோட அம்மா. சரியா? அவங்க தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த நேரத்தில் அவங்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க?
கேட்டுட்டே இருந்தேன். ஓகே, பிடிச்சிருக்கா உங்களுக்கு gift எல்லாம்? ஓகே, வேறு ஏதாவது சொல்ல ஆசைப்படுறீங்களா உங்களுக்கு? சரி, நீங்கள் போங்க. சரி, உங்களோட அம்மா சார்பாகவும் மிக்கி சார்பாகவும் வவுனியா சர்ப்ரைஸ் கிஃப்ட் சார்பாகவும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள்.